everyone, welcome back to my channel Farazone. இந்த வீடியோ வந்து ஒரு travel vlog தான். நம்ம இன்னைக்கு எங்க போறோம்னா 26 countries போய் பார்க்க போறோம். Yes, we are going to Global Village. ஒரே டெஸ்டினேஷன்ல மொத்தம் 26 pavilions இருக்கு. அதாவது 26 countries நம்ம போய் விசிட் பண்ண போறோம். விசிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபுட் அண்ட் அவங்களோட கல்ச்சர் அதையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். துபாயில் இருக்கிற எல்லாருமே இந்த குளோபல் வில்லேஜை அட்லீஸ்ட் ஒன்ஸாவது விசிட் பண்ணியிருப்பாங்க. இது அந்த அளவுக்கு ஒரு பாப்புலர் டெஸ்டினேஷன். அப்படி என்ன இருக்குது இந்த குளோபல் வில்லேஜ் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து மல்டிகல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் பார்க். இதில் வந்து நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து அவங்களோட பெவிலியன் செட் பண்ணுவாங்க. அந்த பெவிலியன்ஸில் அவங்க கல்ச்சுரல் ஐட்டம்ஸ் எக்ஸிபிட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ், அவங்க ஊரில் செஞ்ச பொருட்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி அவங்க ஊர்லேருந்து சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் இதில் வந்து ஒரு எக்ஸிபிட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வாங்கலாம். யூஸ்வலாக குளோபல் வில்லேஜ் எப்போதுமே துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் டயத்தில் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த இயர் வந்து October 22 ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் இந்த ட்ரெண்ட் வந்து ஒரு 4-5 இயர்ஸாகவே இப்படி தான் இருக்குது. அண்ட் இது வந்து October 22 ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மிட் வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகும். ஒரு 6 months இருக்கும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு உள்ளார்க்கு என்ட்ரான பவிலியன் வந்து டர்க்கி பவிலியன். இந்த டர்க்கி பவிலியன் உள்ளார்க்கு என்ட்ரு ஆனோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த டர்க்கிஷ் ஸ்வீட்ஸ் தான் பார்ப்பீங்க. இது வந்து டர்க்கிஷில் உள்ள ஃபேமஸான ஸ்வீட்ஸு. அதுக்கப்புறம் இன்னொரு கடை இருந்துச்சு. இந்த ஸ்டாலில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பைசஸ், டர்க்கிஷில் மெயினாக இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஜாத்தர். இப்போ இந்த இதை எடுக்கிறது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1 kg வந்து 120 dirhams, which is very expensive. இன்னொன்று ஒரு ஷாப்பில் இந்த மாதிரி பிளேட்ஸ் அண்ட் ட்ரேஸ் எல்லாம் எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது இது வந்து செராமிக்கோ இல்லை பொர்க்லைன் பிளேட்ஸ்ன்னு நினச்சேன். பட் இது வந்து ஃபுல்லாகவே வந்து மெலமின் மெட்டீரியல் தான். நல்லா இருந்துச்சு. டிசைன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபுட் ஃபோட்டோகிராஃபிக்கெலாம் இந்த பிளேட்ஸ்லாம் யூஸ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறதெல்லாம் எல்லாமே வந்து கிளாஸ் வேர்ஸ் தான். ரொம்ப கலெக்ஷன்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. குளோபல் வில்லேஜில் வந்து இனிஷியல் டேஸில் வந்து நம்ம ஷாப் பண்ணணுன்னு போய் ப்ரைஸஸ்லாம் கேட்டால் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் இதே வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் த எண்ட், குளோபல் வில்லேஜ் முடிய போகிற எண்ட் டேஸில் இல்லை 1 month கிட்ட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸஸ் எல்லாமே வந்து ஒரு மினிமம் 50% அவங்க ரெடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஃப்ளோரல் ஹெட்பேண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட். அண்ட் இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு வச்சா ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இஸ்லாமிக் ஹோம் டெக்கோர்ஸ் தான். இது வந்து ஒரு மஸ்ஜித் அல் ஹரமோட மாடலு. இந்த மாடல் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரிகேட்டான டீட்டெயிலிங்கோட இந்த ஒரு ஷோ பீஸ் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3200 dirhams. இது பார்த்திங்கன்னா டர்க்கிஷோட ஃபேமஸான டர்க்கிஷ் காஃபி. இந்த லைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து வீட்டிலலாம் வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம டர்க்கிஷ் பவிலியனில் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகுனா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பார்க்குறது இந்த டர்க்கிஷ் ஐஸ்கிரீமாக தான் இருக்கும். பிள்ளைங்களும் அந்த இடத்துக்கு தான் ஃபஸ்ட்டு போவாங்க. இது வந்து ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை, ஐஸ்கிரீம் தான். பட் ஆனால் அவங்க வந்து செய்கிற அந்த வித்து இருக்கு இல்லையா, அதுதான் இந்த ஐஸ்கிரீமோட ஸ்பெஷாலிட்டி. இந்த குளோபல் வில்லேஜ் உள்ளார்க்க இருக்கிற ஒவ்வொரு மான்யூமெண்ட் அண்ட் ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரிகேட் டீட்டெயிலிங்கோடு பண்ணியிருப்பாங்க. இங்கே உள்ள ஒவ்வொரு ஆர்ட் ஒர்க்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
ஒரு இடத்த பார்த்துக்கிட்டாலுமே அதில் உள்ள ஒரு லைட்டிங்ஸாக இருக்கட்டும், அங்கே உள்ள ஒரு டீட்டெயிலிங் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஒன்று ஒன்றும். இந்த குளோபல் வில்லேஜோட என்டையர் ஏரியாவை பார்த்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1.6 மில்லியன் ஸ்கொயர் மீட்டர் அண்ட் அரவுண்ட் 8 மில்லியன் விசிட்டர்ஸ் இந்த குளோபல் வில்லேஜை வந்து எவ்ரி இயர் பார்க்க வராங்க. இந்த குளோபல் வில்லேஜ் நடக்கும்போது மோஸ்ட்லி வந்து டூரிஸ்ட்டுமே வந்து நிறைய பேர் யுஏக்கு வர்றது வந்து சகஜம். நீங்கள் வந்து துபாயை வந்து டூரிஸ்ட்டாக விசிட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா பர்ஃபெக்ட் டைம் வந்து டிசம்பர் ஜான்வரி டிஎஸ்எஃப் டைம் தான். ஏன்னா அப்போ தான் கிளைமேட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நிறையா அந்த மாதிரி குளோபல் வில்லேஜாக இருக்கட்டும், மற்ற துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் நடக்கிற டைமிங் எல்லாமே அதுதான். அங்கே இந்த மாதிரி ஸ்டேஜெலாம் போட்டு டான்ஸஸ், அப்புறம் இந்த மாதிரி சில்ட்ரனுக்குள்ள ஸ்கிட்டு, அந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல் ஸ்கிட்ஸ் எல்லாம் வந்து நடக்கும். இந்த இடத்துல வந்து வாட்டர் ஷோ நடக்கும். நாங்கள் போன டயத்தில் வாட்டர் ஷோ இல்லை, அதனால் நான் வீடியோ எடுக்க முடியலை. பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தீங்கனாலே தெரியும் அங்கே உள்ள வைப் எப்படி இருக்கும்ன்ட்டு. இந்த இடத்துக்கு வந்தாலே டைம் போகிறது எப்படின்னே தெரியாது. திஸ் இஸ் ரிப்ளேஸ், பிலீவ் இட் ஆர் நாட். இது வந்து ஃபேமஸான ரிப்ளேஸோடது. இவங்க வந்து உலகத்துலேயே வந்து நம்ப முடியாத பல விஷயத்தை வந்து இவங்க கண்காட்சி பொருளாக வச்சுருப்பாங்க. இந்த ரிப்ளேஸ், பிலீவ் இட் ஆர் நாட் உள்ளே இருக்க இந்த ஒரு மிரர் மேஸ் இருந்துச்சு. இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு கெலடோஸ்கோப் உள்ளே இருக்க நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். சுற்றிலையும் மிரர்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம அந்த மேஸ்லேருந்து எப்படி நம்ம வெளியாகிறோன்னு தான் ஃபஸ்ட்டு வந்து குழப்பணிச்சு ரொம்ப. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த டைனோசர் போகுது இல்லையா, அந்த டைனோசர் போகிற பாத்வே நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம வந்து அந்த மேஸை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மேஸ் உள்ளே இருக்க நாங்கள் ஃபேமிலியாக குரூப்பாக போனதுனால ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. இது வந்து வெல்கம் டு த வியர்டுன்ட்டு இது ரிப்ளேஸ் உள்ளே இருக்கிற இன்னொரு செக்ஷன். இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரேஞ்சான, ரொம்ப நம்ப முடியாத நிறைய விஷயத்தை வந்து எக்ஸிபிட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதை வந்து நம்ம நிறையா சைனீஸ் படத்தில், அப்புறம் சைனீஸ் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் 2 பேர் உள்ளார்க்க நின்று ஆடிட்டுருக்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அதுதான் இது. அப்புறம் இதை பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு காஃபின். ஆக்சுவலி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார். அவர் வந்து ஃபேண்டசி காஃபின்ஸுன்ட்டு ஒரு தீமில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி காஃபின்ஸ் செய்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஆள் தான் அது. அப்புறம் இந்த ஸ்டாச்சுவை பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஸ்டாச்சு ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேம்பயர். ஏன் இவர் வந்து வேம்பயர்னா, இவர் வந்து ஃப்ரெஷ் ரத்தத்தை குடிக்கிறதுக்காகவே மக்களை வந்து கொண்டு ரத்தத்தை குடிப்பாராம். இந்த மாதிரி நிறைய விசித்திரமான விஷயங்கள்லாம் நம்ம இந்த ரிப்ளேஸ், பிலீவ் இட் ஆர் நாட்டில் பார்க்க முடியும்.
இந்த மாடல் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது வந்து ஃபுல்லாகவே வந்து பேம்பூ டூத் பிக்ஸை வச்சு ஒரு ஃபேமிலி 7 months டைம் பீரியட் எடுத்துக்கிட்டு இந்த மாடலை செஞ்சுருக்குறாங்க. அப்புறம் இந்த அனிமல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நட் அண்ட் போல்ட்டை வச்சு செஞ்சுருப்பாங்க. டின்ஸ், ரியல் ஹேர், அப்புறம் டீ பேக்ஸ்லாம் வச்சு இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் செஞ்சுருக்குறாங்க. அப்புறம் இந்த ரிப்ளேலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த ஒரு பேசேஜ் வே தான். இந்த பேசேஜ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்இடி லைட்ஸை வச்சு ஃபுல்லாக சைடில் வந்து ரொட்டேட்டிங்க்கு நமக்கு லைட்ஸ் மாதிரி இருக்கும். அதில் நம்ம நடந்து போகணும். ஆனால் அதில் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம நல்லா தலை சுற்றும். ரிப்ளேஸோட பிலீவ் இட் ஆர் நாட் முடித்ததோடு நாங்கள் வந்து தாய்லாந்து பவிலியனுக்கு போயிட்டோம். இந்த கிளிப்ஸ் எல்லாம் அங்கே தான் இருந்துச்சு. இந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப கலர்ஃபுல்லாக, அழகாக இருந்துச்சு. தாய்லாண்டில் வந்து தாய் மேங்கோஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி அவங்களோட ஸ்டிக்கி ரைஸ் வித் மேங்கோஸ் வந்து ரொம்பவே பாப்புலர். இந்த ஷாப் வந்து ஃபுல்லாகவே மேங்கோக்கு டெடிகேட் பண்ணி ஒரு ஷாப் இருந்துச்சு. அதில் மேங்கோ ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், மேங்கோ ஃப்ரெஷ் ஜூஸ், அப்புறம் ஸ்டிக்கி ரைஸ் வித் மேங்கோஸ், இதெல்லாமே இருந்துச்சு. நாங்கள் எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த தாய்லாந்து பவிலியன் போனீங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி இந்த கோகோனட் ஸ்டிக்கி ரைஸ் வித் மேங்கோ வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோட ரெசிபி நான் வந்து கூடிய சீக்கிரம் சேனல் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ரஷ்யா பவிலியன் உள்ளாருக்கு நம்ம என்ட்ரு ஆகிருக்கிறோம். இந்த பவிலியன் உள்ளாருக்கு என்ட்ரு ஆனோன்னா ஃபஸ்ட்டு ஷாப் இது தான். இந்த ஷாப் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு மெட்டீரியலுமே வந்து ஹேண்ட் கிராஃப்டட் மெட்டீரியல். ஆனால் ப்ரைஸஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவ். ஒரு குட்டி ஜாமான் எடுத்துக்கிட்டால் கூட ப்ரைஸஸ்லாம் வந்து 150 dirhams, அப்புறம் 200 dirhamsன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிகாஸ் எவ்ரி திங் வந்து ஹை குவாலிட்டி போர்க்லைன். இந்த ஷாப்பில் இருக்கிற எல்லா ஜாமானுமே வந்து நம்ம ஷோகேஸில் வச்சா ரொம்பவே அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மற்றவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கும் இது வந்து நல்ல ஆப்டான பீசஸ் தான். ரஷ்யா பவிலியன்லேருந்து வெளியானதோடு நாங்கள் வந்து டைரெக்டாக ரைட் செக்ஷனுக்கு போயாச்சு. இந்த செக்ஷனோட பேர் வந்து கார்னிவல் சொல்லுவாங்க. இதில் வந்து அடல்ட்ஸ்குள்ள எல்லா வகையான த்ரில், அட்வென்ச்சரஸ் ரைட்ஸ் எல்லாமே இருக்குது. நான் வந்து ஒரு 2-3 ரைட்ஸ் தான் போனேன். எனக்கு வந்து இந்த ரைடு எஸ்பெஷலி போகணுன்னு ரொம்ப ஆசை. பட் என் ஹஸ்பண்ட் வரல, அதனால நான் போகல. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஹைட் வரைக்கும் மேலே போயிட்டு, இது நல்ல பயங்கர டாலான ஒரு இது ஸ்ட்ரக்சர். அந்த மேலே அந்த ஹைட்லேருந்து அப்படி டைரெக்டாக ஃபால் ஆகும். ஒரு கொஞ்சம் ஹைட்லேருந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகிடும். அந்த ஃப்ரிக்ஷனுக்காக கொஞ்சம் ஸ்லோ ஆகிடும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சில்ட்ரன் ரைடு தான். அவ்வளோ ஒன்றும் பயங்கரமாலாம் இருக்காது. லாஸ்ட்டாக வந்து இந்த ஹாண்டட் ஹவுஸ்க்கு போகணும். இந்த ஹாண்டட் ஹவுஸுமே வந்து ஸ்கேரியாக, எல்லா ஹாண்டட் ஹவுஸஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்துச்சு. கார்னிவலில் வந்து ரைட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வெளியாகிட்டோம். அட் திஸ் பாயிண்ட் நாங்கள் வந்து ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு எங்களுக்கு. அண்ட் டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 9:30 அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, அதனால் இன்றைக்கி வெளியாகிடலாம், இன்னொரு நாள் வந்து அடுத்த பவிலியன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியாகிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா குளோபல் வில்லேஜ் இது வந்து ஹியூமங்கஸ் ஏரியா. இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு நாள் வந்து பத்தாது நீங்கள் எல்லா பவிலியனுக்கும் எல்லா இடத்துக்கும் போய் விசிட் பண்ணணுன்னா. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் வந்து கொஞ்சம் பவிலியன்ஸ் தான் போயிருக்கிறேன். நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் மற்ற எந்தெந்த மெயினான பவிலியன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சைனா, இந்தியா, பாகிஸ்தான், அப்புறம் ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி பவிலியன்ஸ் எல்லாம்
அடுத்த vlogல நான் இன்ஷால்லா போடுறேன். ஸோ மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த வீடியோலாம் செக் பண்ணுறதுக்காக. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கிவ் அ தம்ஸ் அப் அண்ட் டூ ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த குளோபல் வில்லேஜ் ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கீழே கொடுத்துருக்குறேன். இதோட ப்ரைஸிங்காக இருக்கட்டும், லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட்.